இப்போ யூஸ்வலாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு டிசீஸ் நார்மலாக வருது அப்படின்னா ஒரு ஜென்ரேஷன்ஸ் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஓல்ட் ஏஜ் பீப்புளுக்கு தான் வரும். பட் இப்போ பார்த்தோம் அப்படின்னா யங்ஸ்டர்ஸ்க்கே ஸ்டார்ட் ஆயிடுது. பட் டக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா லிவர் சிரோசிஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. எதனால வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு இப்போ அதிகமாக வருது டாக்டர்? டிபிக்கலாக இல்லை, இந்த லைஃப் ஸ்டைல் ஹஸ் சேஞ்ச் கம்ப்ளீட்லி. ஸோ முன்னாடி இருந்த அதே உணவு பழக்கமோ இல்லை நம்மளோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியோ கிடையாது. இப்போ எல்லாமே நம்ம உட்காந்த இடத்துலேருந்து கிடைக்குது, சரிங்களா? ஸோ அந்த கைண்ட் ஆஃப் டயட் வி ஹேவ். ஸோ மோர் அண்ட் மோர் ஹை கலோரி டயட், ஜங்க் ஃபுட்ஸ் அண்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்சல்யூட்லி ஜீரோ. எல்லாம் ஃபோன் இருக்குது, அதை பார்த்துக்கிறாங்க. இல்லைனா அவங்க ஜாப் மே டெஸ்க் ஜாபாக இருக்குது. ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்சல்யூட்லி ஜீரோ. ஸோ தீஸ் ஆர் தி கண்டிஷன்ஸ். இதனால் வந்து ஃபேட்டி லிவர் டிசீஸ் ஈவன் பீடியாட்ரிக்ஸ் கிட்ஸு கூட இப்போ ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ இனிஷியலாக எந்த சிம்டம்ஸும் இருக்காது. நம்மளும் கிட்ஸ் கேட்குறாங்கன்ட்டு அவங்களுக்கு இல்லாத ஜங்க்ஸ் அது இதுன்னு பேரண்ட்ஸும் அவங்களோட டெம்பர் அண்ட் டேண்ட்ரம்ஸ் அடக்கிறதுக்காக வாங்கி கொடுத்துட்றாங்க. ஸோ தே எண்ட் அப் ஹேவிங் ஃபேட்டி லிவர் அட் அர்லி ஏஜ். ஓகே, ஸோ யூஷுவலி இட் டேக்ஸ் அரௌண்ட் ஒரு 5 to 10 years ஆகும் அந்த சிம்டம்ஸ்லாம் மேனிஃபெஸ்ட் ஆகிறது. ஸோ ஆஃப்டர் 10 years பார்த்தீங்கன்னா அது சப்போஸ் இதை நம்ம கண்டுபிடிக்காமலே விட்டுட்டோம்னா கிராஜுவலாக இந்த ப்ராசஸ் ஃபஸ்ட்டு ஃபேட்டி லிவர்னு ஸ்டார்ட் ஆகும். அடுத்த ஸ்டேஜில் வந்து அதுவே இன்ஃப்ளமேஷனாக மாறும். அடுத்தது ஃபைப்ரோசிஸ். ஸோ லிவர் ஸ்டிஃபாக ஆரம்பிக்கும். அந்த லாஸ்ட் ஸ்டேஜ் இஸ் சிரோசிஸ். ஸோ லிவர் இஸ் கம்ப்ளீட்லி ஸ்கார்ட். அந்த சிரோசிஸ்ன்றது அந்த ஸ்கார்ட் லிவர். ஸோ இட் இஸ் பிகமிங் வெரி வெரி காமன். ஸோ முன்னாடி மாதிரி டிரான்ஸ்பிளான்ட் இப்போ வந்து அல்கோஹாலிக் லிவர் டிசீஸ்க்கு தான் நிறையா பண்ணுவோம். அவங்க தான் லிவர் ஃபெயில் ஆகிடும் பண்ணுவோம். இப்போ மோர் காமனாக பண்ணுறது வந்து டியூ டு ஃபேட்டி லிவர், மெட்டபாலிக் அசோசியேட்டட் லிவர் டிசீஸ். ஓகே, மேஃபெல்டின்னு சொல்லுவாங்க. அந்த கண்டிஷனுக்கு தான் ரொம்ப காமனாக இப்போ லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவோம்.